நம்முடைய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் திரு முத்தரசன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். ஐயா வணக்கம். ரத்தின கம்பளத்தை விரித்து காத்திருக்கிறது அதிமுக, ஏன் மறுக்குது கம்யூனிஸ்ட் கட்சிகள்? அது ரத்தின கம்பளம் அல்ல, ரத்த கம்பளம். பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவில் எடப்பாடிய நிர்பந்தப்படுத்தி நெருக்கடி கொடுத்து அமித்ஷா அந்த அணியில் அவர் சேர்த்திருக்கிறார். அந்த அணியில் சேர்ந்ததை தமிழ்நாட்டு மக்களும் விரும்பல, அதிமுக தொண்டர்களும் விரும்பல, அதிமுக இரண்டாவது மட்ட தலைவர்களும் விரும்பல. பகிரங்கமாகவே பாஜகவை காலூன்ற நாங்கள் தமிழகத்தில் அனுமதிக்க மாட்டோம் என்று அந்த கட்சியில் இருக்கிற முக்கியமான தலைவர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பேட்டி கொடுத்தது எல்லா பத்திரிகையிலும் வந்தது, எல்லாருக்கும் தெரியும். இப்ப எடப்பாடிக்கு என்ன பிரச்சனை? அவரு தன் கட்சி அணிகளை ஏமாற்றுகிறார், கட்சி தொண்டர்களை அவர் ஏமாற்றுகிறார். கூட்டணி பலமான கூட்டணி, பலமான கூட்டணின்னு அவர் சொல்றாரு. அமித்ஷா என்ன சொல்றாரு? என்டிஏ கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும், அதுல பாஜக அங்கம் பெறும் என்று ஒரு முறை அல்ல பல முறை திரும்ப 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 கூறி வருகிறார். அது மட்டுமல்ல, அந்த அணியினுடைய முதலமைச்சர் யார் அப்படின்னு கேட்டா அவர் என்ன சொல்றாரு? எடப்பாடின்னு இன்ன வரைக்கும் சொல்லல. அதிமுக கட்சியில முடிவு பண்ணி சொல்லுவாங்க. அது வேலுமணியா இருக்கலாம், செங்கோட்டையனா இருக்கலாம், இல்ல வேற யாராவது நாள் இருக்கலாம். இன்னும் சொல்ல போனா டிடிவி தினகரன் சொல்றாரு, யார் முதலமைச்சர் என்பதை அமித்ஷா முடிவு செய்வார், அதைத்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னு சொல்றாரு. ஒருவேளை தினகரனையே முதலமைச்சர் வேட்பாளர்னு அமித்ஷா அறிவித்தாலும் நாளைக்கு அறிவிக்கலாம். அப்போ முதலமைச்சர் யாருங்கிறத அமித்ஷா சொல்லல, இது வரைக்கும் சொல்லல. இவரா என்ன சொல்றாரு? இந்த கூட்டணிக்கு நான் தான் தலைவர், நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு இவர் சொல்றாரு. ஒரு திரைப்படத்துல வடிவேலு அந்த ரவுடிகளை எல்லாம் கைது பண்ணி போலீஸ் வேன்ல ஏத்துற பொழுது வடிவேல் என்ன பண்ணுவாரு? நானும் தான் ரவுடி, நானும் தான் ரவுடி அப்படின்னு சொல்லிட்டு அவரா போய் தன்னிச்சையா தானா போய் வண்டியில ஏறுவார். அது மாதிரி இவர் தன்னைத்தானே சொல்லிக் கொள்கிறார். தன்னைத்தானே சொல்லிக் கொள்வது மட்டுமல்ல, கட்சி அணிகளை ஏமாற்ற வேண்டும் என்பதற்காக கூட்டணி, திமுக கூட்டணி உடையும், சுக்குனராக பாஜக தலைவர்களும் சொல்றாங்க, எடப்பாடியும் சொல்றாரு. சொல்லிட்டு இவர் பேச்சு எப்படி எல்லாம் மாத்தி பேசுறாருன்னு பாருங்க. கோயம்புத்தூர்ல பிரச்சாரம் தொடங்குற பொழுது என்ன சொன்னாரு? கம்யூனிஸ்டுகள் எங்கே இருக்கிறார்கள் என்றே தெரியவில்லை, முகவரியே இல்ல அப்படின்னு சொன்னாரு. சிதம்பரத்துல வந்து என்ன சொல்றாரு? கம்யூனிஸ்டுகள் எங்களோட வாங்க, சிறுத்தைகள் எங்களோட வாங்க, நாங்க வந்து ரத்தன கம்பளம் விரிச்சிருக்கிறோம், விரித்து உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. ரத்தன கம்பளம் அல்ல, பிஜேபியினுடைய ரத்த கரை படிந்த கம்பளம் அது. அந்த கம்பளத்துல எடப்பாடி பழனிசாமி பயணம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் பயணம் பண்றது மட்டும் இல்லாம மற்றவங்களும் வாங்கன்னு சொல்றாரு. எடப்பாடியினுடைய இந்த அழைப்பை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முற்றிலுமாக நிராகரிக்கிறது. ஓகே, அதில் நீங்க சொல்லுவது பாஜகவோட நீங்க இருந்துகிட்டே எங்களை கூப்பிடுறது நகைப்புக்குரியதுன்றீங்க. ஒருவேளை பாஜக இல்லாம அதிமுக அழைப்பு விடுத்தா கம்யூனிஸ்டுகள் போகுமோ, அந்த அர்த்தமோ இதுல? அந்த பாஜகவோட இருக்கிறது மட்டுமல்ல, பாஜகவோட அதிமுக அது நிச்சயமா விலகத்தான் போகுது. ஏன்னா இவரை முதலமைச்சர் அவங்க இன்னும் ஏற்றுக்கல, மந்திரி சேவையில இருப்புன்னு சொல்றாங்க. அதனால அந்த ரெண்டு பேர் தான் கூட்டணி, வேற யாரும் கூட்டணியில இல்ல. பாஜக அதிமுக கூட்டணியில வேற எந்த கட்சியும் இதுவரை இல்ல. பாட்டாளி மக்கள் கட்சி இல்லன்னு அவரே சொல்லிட்டாரு, வேற யாரும் அந்த அணியில இல்ல. இப்படிப்பட்ட ஒரு ஒரு சூழல்ல அவர் பாஜகவோட ஒரு வேலை விலகிறதா வச்சுங்க. ஏற்கனவே விலகி தானே இருந்தாரு, ஏற்கனவே விலகி இருந்தவர் திரும்ப ஏன் சேர்ந்தாருங்கிறதுக்கு இது வரைக்கும் எந்த விளக்கமும் சொல்லல. கலைஞர் வந்து பாஜகவோட இருந்தாரு, அப்போ உங்களுக்கு வந்து இனிச்சுதா, இப்போ வந்து கசுக்குதான்னு கேட்கிறாரு. ஜெயலலிதா அவர்கள் பாஜகவோடு கூட்டணி சேர்ந்து வாஜ்பாயை முதலமைச்சராக்கி 13வது மாதத்தில் அந்த ஆட்சிக்கு கொடுத்த ஆதரவை விலக்கி கொண்டு அந்த ஆட்சியை கவிழ்த்தார் என்பதை எடப்பாடிக்கு தெரியுமா தெரியலன்னு எனக்கு தெரியல. இப்ப அதிமுக பாஜக விட்டு விலகி வருது, அப்ப நீங்க சேருவீங்களா, அந்த அர்த்தத்துல அவர் சொல்றாரான்னு நீங்க கேள்வி கேட்கறீங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு நம்பகமான தலைவர் கிடையாது. முதல்ல அரசியல்ல இவரை யாரு முதலமைச்சர் ஆக்கினாங்களோ அந்த அம்மாவுடைய கதி என்னாச்சுது? அந்த அம்மா தான், சசிகலா அம்மா தான் இவரை முதலமைச்சர் ஆக்கினாங்க. எப்படி முதலமைச்சர் ஆனாரு, ஊர்ந்து போய் எப்படி முதலமைச்சர் ஆனாங்கிறது நாட்டுக்கே தெரியும். அந்த சசிகலாவுக்கு துரோகம் பண்ணது மட்டுமல்ல, எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சியின் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் சட்டசபையில் வந்த பொழுது
இவரை விட்டு ஒதுங்கி தான் இருந்தாரு இப்ப ஓபிஎஸும் ஓபிஎஸ் இருந்த சட்டமன்ற உறுப்பினர்களும். அப்பொழுது எடப்பாடிக்கு ஆதரவு அளித்தார் ஓபிஎஸ். அவருடைய கதி இன்னைக்கு என்ன ஆச்சுது? ஆகவே ஒரு நம்பகமான தலைவர் கிடையாது எடப்பாடி பழனிசாமி. அவர் தன்னை தற்காத்துக் கொள்ளணும் அப்படிங்கிற முயற்சியில ரொம்ப தீவிரமா ஈடுபட்டு இருக்கிறாரு. அப்படிப்பட்டவரோட ஒரு நம்பகமற்ற ஒரு தலைவரோட எப்படி எந்த அரசியல் கட்சி போய் சேரும்? எந்த அரசியல் கட்சியும் சேராது. நன்றி திரு முத்தரசன், உங்களுடைய பார்வைகள் நாங்கள் முற்றிலுமாக இதை நிராகரிக்கிறோம், புறக்கணிக்கிறோம். பாஜகவோட இருக்கிறது மட்டும் பிரச்சனை இல்லை, நம்பகத்தன்மையும் பிரச்சனை அப்படின்னு வெளிப்படுத்துறீங்க. இணைந்ததற்கு நன்றி. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் ஆத்மான் செவ்வாய்தோறும் இரவு 8 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.